வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, யாரால் யோகம் ஏற்படும் பத்தி பார்க்கலாங்க. அதாவது ஒரு சிலர் நம்ம சொல்லி கேட்டிருப்போம். அதாவது என் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா நான் நல்லா வசதி வாய்ப்பா இருக்கேன், என் பிள்ளை பிறந்த நேரம் நல்ல நல்ல வேலை அமைஞ்சுது, என் தொழிலும் செஞ்சிட்டு இருக்கேன், தொழில நல்லா வளர்ச்சி அடையுது, இந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கோம். அதே போல ஒரு சிலர் பாருங்க, திருமணத்துக்கு ஆனதுக்கப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் நான் ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை கௌரவம் வாழ்றேன், நல்ல வசதி வாய்ப்பு எனக்கு வர ஆரம்பிச்சுது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி கேட்டிருப்போம் இல்லைங்களா? அல்லது கூட பிறந்தவங்க என் அண்ணனால தான் நான் நல்லா இருக்கேன், என் தம்பியால தான் நான் நல்லா இருக்கேன், இப்படிலாம் நம்ம சொல்லி கேட்டிருப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒருவருடைய ஜாதகத்துல யாரால யோகம் ஏற்படும், யாரால நன்மை ஏற்படும், அது எந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருந்தா யாருக்கு யாரால் யோகத்தெல்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு விரிவா இந்த பதிவுல பார்க்கலாங்க. இப்போ அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ அவங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாரு? ஆத்மகாரகர், தந்தைக்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களை சொல்லக்கூடிய கிரகமே சூரிய பகவான் ஆவார். அந்த சூரிய பகவானும் லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதியான பாக்யாதிபதி, அந்த பாக்யாதிபதியான 9ஆம் இடத்து அதிபதியும் சூரிய பகவானும், அடுத்தது அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகமான லக்னாதிபதியும், இந்த 3 கிரகமும் பாருங்க அவங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 1, 4, 7, 10, 11ஆம் இடங்களிலோ அல்லது 5, 9ஆம் இடங்களிலோ ஒன்று சேர்ந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு தந்தையால யோகத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அவர் நல்ல குடும்பத்துல அந்த ஜாதகர் பிறந்திருப்பாரு. அதை தந்தையால வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகரா அவர் இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த ஜாதகருடைய முன்னேற்றம் வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் அதிகமா எடுத்துக்கக்கூடிய தந்தையாக அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமா உண்டு. அடுத்தது அந்த ஜாதகருக்கு அவங்களுடைய தந்தை பேர் சொல்லும் போது அவங்களுக்கு மரியாதை கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. அவங்க தந்தையால் அவங்க நல்ல வளர்ச்சி வசதி வாய்ப்பு அடையக்கூடிய ஜாதகரா அவர் இருப்பாரு அப்படின்லாம் எடுத்துக்கலாங்க. அதாவது அந்த ஜாதகருக்கு அந்த லக்னாதிபதியும், அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகமான அந்த லக்னாதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் காரகரான சூரிய பகவானும் இணைந்து அந்த லக்னத்துக்கு 1, 4, 7, 10, 11 அல்லது 5, 9ஆம் இடங்கள்ல ஒன்று சேர்ந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு தந்தையால் யோகம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதே மாதிரிதாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்க, பிள்ளைகளால் யோகம் ஏற்படும் அப்படின்னு எடுத்துட்டா அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அந்த ஸ்தான அதிபதியும் அடுத்தது லக்னாதிபதி, அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி அந்த கிரகமும், அடுத்தது காரகரான குரு பகவானும், அதாவது லக்னாதிபதி 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான், இந்த 3 கிரகங்களும் அந்த லக்னத்துக்கு நான் இப்ப மேல சொன்னேன் இல்லைங்களா, 1, 4, 7, 10, 11 அல்லது 5, 9ஆம் இடங்கள்ல ஒன்று சேர்ந்து அமர்ந்து இருந்தால் அவங்களுக்கு இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. நீச்ச கிரகத்தோடைய சம்பந்தம், வக்ர கிரகத்தோடைய சம்பந்தம், அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெறாம இந்த நான் சொன்ன கிரகங்கள் பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் நான் யோகத்தை எனக்கு இருக்கு, பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் நான் வசதி வாய்ப்பு வந்தேன், தொழிலில் வளர்ச்சி அடைந்தேன், பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடு கட்டினேன், பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொத்து அமைஞ்சது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க இல்லைங்களா? அவங்களுக்கு லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் காரகரான குரு பகவானும் நான் இப்ப சொன்ன ஸ்தானங்கள்லாம் ஏதாவது ஒரு இடத்துல நல்ல அமைப்புல அமர்ந்து இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல பொருளாதாரத்துல வசதி வாய்ப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குங்க. சரிங்களா? ஒரு கிரகம் அந்த அந்த லக்னத்துக்கு ஸ்தான அதிபதி, அதாவது லக்னத்துக்கு 9ஆம் இடம்னா தந்தை ஸ்தானம், 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம், இந்த அதிபதிகளோட லக்னாதிபதி அந்த காரக கிரகங்கள் இந்த ஸ்தானங்கள்ல அமர்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு அவங்களால யோகம் அந்த தசா காலங்களில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களில்
கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே போல பாருங்க, கூட பிறந்தவங்களால் அவங்களுக்கு யோகம் உண்டாகுது, அதாவது மூத்த சகோதரங்களால் யோகம் உண்டாகுது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, லக்னத்துக்கு 11ஆம் இடத்ததிபதியும் லக்னாதிபதியும் செவ்வாயும் இந்த ஸ்தானங்கள்ல லக்னத்துக்கு 1, 4, 7, 10, 11 அல்லது 5, 9ஆம் இடங்கள்ல இருக்கும்போது அவங்களுக்கு மூத்த சகோதரால உங்களுக்கு யோகம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அந்த மூத்த சகோதரர் அவர் சம்பாதித்து உழைத்து இந்த ஜாதகருடைய குடும்பத்தை பார்த்துக்குப்பாரு, வழி நடத்துவாரு. இந்த மாதிரி அமைப்பு, யோகம் அமைப்பு, வசதி வாய்ப்பெல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு. இது எல்லாம் அந்த 11ஆம் இடமும் அதிபதியும் லக்னாதிபதியும் செவ்வாயும் இந்த மாதிரி அமைப்பில் கூடியிருக்கும் போது அவங்களுக்கு யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே போல இளையவர் அப்படின்னு இடத்துல லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியை எடுத்துக்கணும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து தாயால் யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிலாம் உண்டு. தாயில் சொத்துக்கள் வர்றது, தாயால் அந்த ஜாதகர் முன்னேறக்கூடிய அமைப்பு, தாயினுடைய பாசம் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி யோகம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன், லக்னாதிபதி, இந்த கிரகங்கள் அந்த நான் சொன்ன பாவங்கள் அமர்ந்திருக்கும் போது அவர்களை சுபர்கள் பார்வை செய்யும் போது அந்த கிரகங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கும்போது இந்த மாதிரி யோகங்கள் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டாங்க. அந்த ஜாதகருக்கு பாருங்க, யாரால் யோகம் ஏற்படுத்தும், யாராலெல்லாம் யோகம் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகமான லக்னாதிபதி எடுத்துக்கணும். அடுத்தது அந்த கிரகங்கள், அதாவது லக்னத்துக்கு 3ஆம் இடமா அல்லது 11ஆம் இடமா, 4ஆம் இடமா அல்லது 9ஆம் இடமா, இந்த மாதிரி அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலன்களை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அது கிரகங்கள் ஏதாவது சம்பந்தப்பட்டு இந்த ஸ்தானங்கள் அமர்ந்து இருக்கும்போது யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல லக்னத்துக்கு 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானாதிபதியும் கலஸ்திரக்காரகனான சுக்கிர பகவானும் லக்னாதிபதியும் இணைந்து அந்த லக்னத்துக்கு 1, 4, 7, 10, 11 அல்லது 5, 9ஆம் இடங்கள் அமர்ந்து இருக்கும்போது சுபர்கள் சம்பந்தம் பெறும்போது திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. அந்த ஜாதகருக்கு யாரால் யோகம் ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரகம் இந்த அமைப்புல இருக்கிறதுனால இவங்களால உங்களுக்கு யோகம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இவங்க கிட்ட நீங்க வந்து உறவு, அதாவது கூட பிறந்தவங்க யாருன்னா அவங்கள அதிகமா அவங்க வந்து கூட வச்சுக்கிட்டாங்கன்னா அதாலே அவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? அவங்களால தான் இவங்களுக்கு யோகம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட திசையும் நடக்கணுங்க. அந்த கிரகங்கள் பாதிக்கப்படாம அந்த திசை நடக்குது அப்படின்னா அவங்க சம்பந்தப்பட்ட அமைப்பு காலகட்டங்கள்ல அந்த கிரகங்களுடைய திசா காலங்கள் யோகம் அந்த திசா காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு வந்தே தீரும். நன்றி, வணக்கம்.